வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் எழில் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தேசிங் ராஜா படத்தை பற்றி பார்க்கலாம். தேசிங் ராஜா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, பக்கத்து ஊரில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஹீரோ ஹீரோயின் குடும்பத்துக்கு பரம்பரையாக பகை இருந்துகிட்டு இருக்குது. இந்த பகை காரணமாக ரெண்டு குடும்பத்திலையும் பல பேர் வெட்டிட்டு செத்துட்டாங்க. இந்த பகை தேரணும்னா ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறாரு. ஹீரோயினை கல்யாணம் முடிச்சாரா, ரெண்டு குடும்பத்து பகையும் தீர்ந்துச்சா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால இந்த படத்துடைய இயக்குனர் எழிலை பற்றி பார்ப்போம். இயக்குனர் எழிலுக்கு விஜய் நடித்து வெளியே வந்த துல்லாத மனமும் துள்ளும் தான் ஃபர்ஸ்ட் படம். இந்த துல்லாத மனமும் துள்ளும் படத்துடைய கதை முதல்ல வடிவேலுக்காக தான் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. அது எப்படின்னா, துல்லாத மனமும் துள்ளும் கதையை முதல்ல வடிவேலு கதாநாயகனை வச்சு முழுநீள காமெடி படமாக தான் இவர் கதையாக எழுதியிருந்தாரு. இந்த கதையை வடிவேலு கிட்ட சொன்ன உடனே வடிவேலு ஓகே சொல்லிட்டாரு. அந்த கதையை கொண்டு போயிட்டு தயாரிப்பாளர்கிட்டலாம் சொல்லி இந்த படம் பண்ண முயற்சி பண்ணும்போது எந்த தயாரிப்பாளருமே வடிவேலை ஹீரோவை வச்சு பண்ணுறதுக்கு முன் வரல. அந்த சமயத்தில் விஜய்க்கு கதை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இதே கதையை இவர் ஹீரோவுக்கான கதையாக மாற்றி விஜய் கிட்ட சொன்னார். விஜய் இந்த கதைக்கு ஓகே சொல்லிட்டாரு. இந்த படத்தை துல்லாத மனமும் துள்ளுன்னு சொல்லி எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த படம் தான் விஜயோடைய மார்க்கெட்டை கேரளாவில் நிலைநிறுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சமயத்தில் வெளியில் வந்த மோகன்லால் மம்முட்டி படங்களுடைய வசூலெல்லாம் இது ரொம்ப சாதாரணமாக முறியடிச்சிருந்தது. துல்லாத மனமும் துள்ளும் ரிலீஸ் ஆகும்போது இயக்குனர் எழில் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. 1931 சார்லி சாப்ளின் நடித்த சிட்டி லைட்ஸ் படத்துடைய த்ரெட்டை தான் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அந்த சிட்டி லைட்ஸோடைய த்ரெட்டை எடுத்து தான் அவர் வடிவேலுக்கு கதை பண்ணது. அந்த கதையை தான் விஜய்க்கு மாற்றி பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த கதையை யாருக்கு மாற்றி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகுது பாருங்க. அதை தான் யூனிவர்சல் ஸ்கிரிப்ட்ன்றது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள். இது ஆன்லைனில் கூட இருக்குது இந்த படம். இப்போ எதுக்கு சிட்டி லைட்ஸ் படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு சின்ன த்ரெட்டு கிடைச்சா கூட அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சக்ஸஸ் படம் கொடுக்கக்கூடிய எழில் இந்த படத்தில் ஒரு நல்ல களம் கிடைச்சி கூட அதை கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதை ஆரம்பிக்கும் போது பெரிய பழி வாங்குற கதைன்ட்டு பயங்கர வயலன்ஸாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் இது தேவர்மன் மாதிரி நிறைய வெட்டுக்குத்துக்கு அப்புறம் தான் இந்த கதை முடியும் போலுக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இந்த பகைக்கு என்னடா காரணம் அப்படின்னு ஒரு சப்பையான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னா, இவங்க ரெண்டு பேரோட பாட்டனுக்கும் பாட்டிக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தன்னைக்கு பாட்டிக்கிட்ட பாட்டன் வந்து கொட்டைப்பாக்கு கேட்குறாரு. கொட்டைப்பாக்கு எடுத்து கொடுக்குறது லேட் ஆன உடனே பாட்டன் கோவப்பட்டு செம்ப கொண்டு எரிஞ்சு பாட்டியை மட்டையாக்கிறாரு. பாட்டி செத்த உடனே பாட்டியோடைய அண்ணன் என் தங்கச்சியாடா கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி பாட்டனை மட்டையாக்கிறாரு. பாட்டனுடைய தம்பி இந்த தாத்தாவை மட்டையாக்கிறாரு. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தனையும் கொலை பண்ணிட்டு வரானுங்க. ஒரு கொட்டைப்பாக்கில் ஆரம்பித்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி விமல் சொல்லும்போது, அடடா இது சீரியஸான படம் இல்லையா, காமெடி படமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள படமே முடிஞ்சு போகுது. இந்த படத்துடைய ஆரம்பத்திலே இந்த கொட்டைப்பாக்கு கதையை சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிருப்போம். இது சீரியஸாக ஆரம்பிச்சதுனால சீரியஸ் படம்னு நினச்சி உட்காந்துட்டோம். மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாட்டெல்லாம் கூட நல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்க தோணாது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.